வணக்கம் மக்களே, இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, அகமதாபாத் விபத்து. ஏர் இந்திய விமானத்தில் பயணித்த குஜராத்துடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி உயிரிழப்பு. இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பளமைக்கு நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானத்தில் குஜராத் மாநில முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி இருந்திருக்கிறாரு. அவர் லண்டனுக்கு பயணம் மேற்கொண்ட நிலையில் இந்த விபத்தில் அவருமே பலியாகியிருக்கிறாரு. அகமதாபாத் விமான நிலையத்துக்கு அருகே ஏர் இந்திய விமானம் ஒன்று டேக் ஆஃப் செய்து சிறிது நேரத்திலே விபத்துக்குள்ளானது. இந்த விபத்து நேற்று மதியம் நடந்திருக்கிறது. போயிங் 748 ட்ரீம்ஸ் ரக விமானம். இதில் 230 பேர் பயணிகள் மற்றும் 12 பயணிகள் உட்பட 248 பேர் இருந்திருக்கிறாங்க. விபத்து குறித்து மேலும் விவரங்கள் வெளியாகவில்லை. இந்த நிலையில் அந்த பகுதியிலிருந்து வெளியான காட்சிகள் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டுள்ளது. விபத்துக்குள்ளான விமானம் ஏர் இந்தியா 171 என அடையாளம் காணப்பட்டுள்ளது. இது அகமதாபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் படேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனில் உள்ள கேட்விக் விமான நிலையத்திற்கு மதியம் 1:10 மணிக்கு செல்லக்கூடிய விமானமாகும். அகமதாபாத்தில் விபத்துக்குள்ளான ஏர் இந்திய விமானத்தில் குஜராத் மாநில முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி இருந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அங்க விமானத்திலிருந்து 12 பேர் பயணிக்கிறாங்க. விமானத்தில் பயணித்த 232 பேர் பயணிகள், 12 பயனாளிகள் என மொத்தம் 242 பேர் பலியாகி இருக்கிறாங்க. இதனால் விஜய் ரூபானி விமான விபத்தில் மரணம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது. முன்னதாக விபத்துக்கு நடந்த இடத்திற்கு 7 தீயணைப்பு வண்டிகள் உட்பட அவசர சேவைகள் விரைந்திருக்கிறாங்க. இந்த விபத்து குறித்து விரிவான விசாரணை நடத்த அதிகாரிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. இது பற்றி விசாரிக்க விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அகமதாபாத் செல்கிறார். அவர் விஜயவாடாவிலிருந்து குஜராத்திற்கு அவசரமாக சென்று கொண்டிருக்கிறார். விபத்து நடந்த உடனே அகமதாபாத் விமான விபத்துக்கு சம்பவம் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் முதல்வர் மற்றும் காவல்துறை ஆணையரிடம் பேசினாங்க. விபத்தால் ஏற்பட்ட அசம்பாவிதம் குறித்து தகவல்கள் வெளியாகவில்லை. 25 பேர் படுகாயங்களால் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டாங்க. அவர்கள் பயணிகளா அல்லது விபத்து நடந்த இடத்தில் தரையில் இருந்தவர்களா என்பது உறுதியாக தெரியல. ஏர் இந்தியாவின் தலைவர் சந்திரசேகரன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அகமதாபாத்திலிருந்து லண்டனுக்கு சென்ற ஏர் இந்தியா விமானம் ஒரு துரதிர்ஷ்டவசமாக விபத்தில் சிக்கியதாக தெரிவித்தது. இந்த விமான விபத்தால் பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு நெருங்கியவர்களுக்கு தனது ஆழ்ந்த வருத்தங்களை தெரிவித்துக்கிறேன். தற்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தினருக்கும் தேவையான உதவிகளை செய்வதில் அதிகம் கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக கூறியிருக்கிறாங்க. சம்பவ இடத்துல இருக்கும் அவசர உதவி குழுவினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையுமே செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான ஆதரவையும் கவனிப்பையும் வழங்க ஏர் இந்திய நிறுவனம் தன்னால் அனைத்து உதவி செய்து வருவதாக உறுதியளித்திருக்கிறாங்க. மேலும் இது குறித்து சரியான தகவல்கள் கிடைத்தவுடனே அடுத்த கட்ட விவரங்கள் தெரிவிக்கப்படும் என்று தகவல்களை பெற விரும்பும் குடும்பங்கள் அவசர உதவி மையம் மற்றும் ஆதரவு குழு அமைக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. நன்றி.